மீனா, கோயிலுக்கான சாமான்லாம் காலையிலே வந்தாச்சு. மறுபடியும் ஒரு வண்டி வந்து இறங்கியிருக்கு. ஒருவேளை அது வேற யாருக்காவது இருக்கும்னு. வேற யாரும் மட்டும் போட்டுறாங்க என்ன? இல்ல கிருஷ்ணா, வண்டி டிரைவர்கிட்ட கேட்டுட்டேன். இவங்களுக்காக தான் வந்திருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் வந்ததான் வண்டி தரப்பேன்னு சொன்னாங்க. அதான் அத்தைட்ட போய் சொன்னேன். அத்தை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மீனாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, அது முழுக்க முழுக்க பண்டம், பாத்திரம், நகை எல்லாமே இருக்கு அதுல. என்ன பண்டம், பாத்திரம், நகையா? அது எதுக்கு இங்க? யார் வர வச்சா? யாருக்காக? என்ன கிருஷ்ணா இப்படி கேட்டீங்க? முன்னாடி உங்க குடும்ப அளவுக்கு நாங்க கிடையாது, ஆனா இப்போ அப்படியா? எங்க அண்ணனு கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம குடும்ப அளவுக்கு வளர்ந்துட்டாருல்ல. சரி, அதுக்கு என்ன? ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிம்பிளா அதுக்குன்னு கேக்கீங்க? முன்னாடி எங்க குடும்பம் ரொம்ப மிடில் கிளாஸா இருந்தது. அப்பா அண்ணன் ஏதோ மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோ எதுவும் செய்யல. இப்போ எல்லாரும் நல்லா இருக்கோம்ல. அப்ப பாப்பாக்கு எங்க வீட்ல இருந்து பண்ணணும்ல. அதான் எங்க அண்ணன் வகை வகையா அடுக்கியிருக்காரு. ஆனா நம்ம ஒண்ணு அவங்க கிட்ட கேட்கலையே மீனா. என்னங்க சொல்றீங்க? நம்ம கேட்கல, அதுக்கு அவங்க செய்யாம இருக்க முடியுமா? செஞ்சாதானே 4 பேர் மதிப்பாங்க. அவன் என்னடா பிறந்த வீட்டுல இருந்து என்ன வரும், என்ன கொண்டு வருவாவேன்னு ஆசையா உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்க என்னடானா எதுக்கு செய்யறாங்கன்னு கேக்கீங்களே? இந்த உலகத்திலேயே ஏன் இவ்வளவு செய்யறாங்கன்னு கேக்குற ஆளு நீங்களா தான் இருப்பீங்க. இதோ பாருங்க, நான் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் தவிர வேற எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு உறுதியா சொல்லியிருந்தனே. நீங்க வேணாம் தான் சொல்லுவீங்க. அதுக்காக நாங்க கொடுக்காம இருக்க முடியுமா? நாங்க கொடுக்கலனா யார் எங்களை மதிப்பா? ரொம்ப உங்க வசதிக்கு ஏத்த மாதிரிலாம் கொடுக்கல, இருந்தாலும் ஓரளவுக்கு செஞ்சிருக்கோம். ஏங்க, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் வாங்க. முடி எடுக்கணும்னு எல்லாரும் உங்களை தேடுறாங்க. என்னாச்சு இவருக்கு? நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவர் அந்த பக்கமா திரும்பி கோவமா அந்த மாதிரி இருக்கு. கடவுளே, இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னங்க? ஏய், நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? இத பாருங்க, அவகிட்ட எதுக்கு இப்ப சத்தம் போடுறீங்க? ஏய் மீனா, சும்மா இரு. புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும், நீ எதுக்கு போற? நீங்க சும்மா இருங்க. என் கண்ணு முன்னாடியே உங்க தம்பி என் தங்கச்சி மிரட்டுறாரு. அவ என்ன தப்பு பண்ணிட்டா? இத பாருங்க, நான் ஏற்கனவே உங்க தங்கச்சி கிட்ட சொல்லியிருந்தேன், உங்க வீட்ல இருந்து எதுவுமே வரக்கூடாதுன்னு. பாப்பா காது குத்துறோம்னா அந்த கம்மல் போதாதா? அதிகபட்சமா ஒரு செயின். எதுக்கு இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்காங்க? யாருக்கு காமிக்கிறதுக்காக? இல்ல யார்கிட்ட பெருமை பேச? என்ன கிருஷ்ணா புரியாம பேசுறீங்க? இது கூட செய்யலனா எங்களை யார் மதிப்பாங்க? இது பாருங்க, எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மரியாதைங்கிறது காசு பணத்துல இல்ல, அவங்க நடந்துக்கிற முறையில. நீங்க என்ன எங்களோட பெரிய கோடீஸ்வரங்க நினைச்சா எங்க தாத்தா உங்க வீட்டுல 3 சம்பந்தம் பண்ணிருக்காரு. நீங்க நல்ல குடும்பம் நினைச்சுதான். ஆமா மாப்பிள்ள, இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறமா உங்க அண்ணன் என்ன செஞ்சாரு, உங்க வீட்டுல என்ன போட்டாங்கன்னு பேசுவீங்க. அம்மா சும்மா இருமா, பேச்ச விடு. நீ சும்மா இருடி. பேச்சு வரும்போது பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லிடணும். எவ்வளவு நாளைக்கு தான் கேட்டுக்கிட்டே போறது? இது பாருங்க, நீங்க கேட்கறதுனால சொல்றேன். எங்க தாத்தா நீங்க நல்ல குடும்பம், பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்கீங்கன்னா உங்க வீட்டுல சம்மந்தம் பண்ணாதே தவிர நீங்க இவ்வளவு பவுன் போடுவீங்களா, உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கான்னு நினைச்சு சம்மந்தம் பண்ணல. சரி மாப்பிள்ள, ஆனா கல்யாணத்துக்கு முந்தின நாள் உங்க அம்மா என் பொண்ணுக்கு நாங்க ஒண்ணும் போடலன்னு குத்தி காட்டல, என் பொண்ணுகிட்ட பேசல. அது நடந்து முடிஞ்ச விஷயத்த என் பொண்டாட்டிக்கு நான் போடதானே செஞ்சேன். எப்பவுமே என் பொண்டாட்டிக்கு நான் மட்டும் தான் போடணும். அவங்க அப்பாவும் போட வேணாம், அவங்க மாமியாரும் கொடுக்க வேணாம். நான் உழைக்கிறேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க என் சொந்த காசுல தான் வாழணும். மீனா, உங்க அம்மா அமைதியா இருக்க சொல்லு. எங்க அம்மா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒரேடியா உங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இதோ பாரு மீனா, உன் அம்மாங்கிறதுனால கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணாத. எப்பவுமே யார் மேல தப்புன்னு கொஞ்சமாட்டி யோசிச்சுட்டு பேசணும். இப்ப நான் என்ன பேசிட்டேன்னு ஏன் சத்தம் போடுறீங்க? இல்ல மீனா, எப்பவுமே நீ உங்க அம்மாக்கு பொண்ணாதான் யோசிக்கிற. கொஞ்சமாவது எங்க வீட்டு மருமகளாவும் யோசின்னு சொல்றேன். உன் தங்கச்சி கூட பேச்சு நிப்பாட்டணும்னு எவ்வளவு ட்ரை பண்றா. நீ என்னடா பேச்சு வளர்த்துக்கிட்டே போற. கொஞ்சமாட்டு எங்க வீட்டு மருமகங்கிற நினைப்பு இருக்கா உனக்கு? இப்ப கூட உங்க அம்மாவோட பொண்ணாதான் பேசுற. கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்க. இதை பாரு, உனக்கு உன் அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கு என் தம்பியும் முக்கியம். அவங்களே அந்த விஷயத்தை பேசி முடிவெடுத்துக்கிட்டோம். நீ கொஞ்சம் மட்டும் அமைதியா இரு. எங்க உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு கோவம் வருது? அன்னைக்கு என் தங்கச்சி கல்யாணத்தப்ப உங்க அம்மா என்னெல்லாம் பேசினாங்க, அப்ப நீங்க ஏதாவது கேட்டீங்களா? எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் நின்னுகிட்டு இருந்தீங்க. கரெக்ட் தான், எங்க அம்மா பேசினப்ப நான் கேட்டிருக்கணும். ஆனா அந்த கல்யாணம் எங்க அம்மாக்கு சுத்தமா விருப்பம் இல்லாத கல்யாணம். என் தம்பி ஒருத்தனுக்காக தான் அந்த கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சனே தவிர அப்ப வேற எதையும் நான் யோசிக்கல. சரி, அப்படியே இருந்தா கூட அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்ததுல கிருஷ்ணன் தான் சொன்னால, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வாங்குற நகைகளை தான் என் பொண்டாட்டி போடணும்னு. பின்ன என்ன பிரச்சனை உங்க அம்மாவுக்கு? எதுக்கு முத்தோட நகையை கொண்டு வந்து இவளுக்கு போட்டு கொடுக்கணும்? தான் மகளோட நகையை தான் மருமக கடத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவுக்கு கோவம் வந்தது. என்னடா நம்ம நகையை கேட்கல, ஆனா நம்ம மகளோட நகையை எடுத்து நமக்கே வரதட்சணை கொடுக்குறாங்களான்னு. முதல்ல எங்க வீட்டுல யார் வரதட்சணை கேட்டா? நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க. அதெல்லாம் உங்க அம்மாவே கேட்டாங்க, என்ன போட்டு விட்டாங்க உங்க வீட்டுலன்னு. இருக்கலாம், ஒரு சில பெரியவங்க ஒரு சில சமயத்துல பேசுறதுதான், அதுக்காக அதையே பிடிச்சிட்டு தொங்குறதா? அப்ப இருந்தா அம்மாவா இப்பவும் இருக்காங்க. அப்பதான் அம்மா சொன்னாங்கல்ல, ஏதோ சொந்தக்காரங்க பேசினாங்க, அதை கேட்டு நான் அப்படி பேசிட்டேன்னு எத்தனை தடவை ஆதிட்ட சாரி கேட்டிருக்காங்க. இதை விட என்ன பண்ணணும்? தப்பு நினைச்சா பண்றதெல்லாம் தப்பாதான் கண்ணுக்கு தெரியும். விட்டு கொடுக்கணும்னு நினைச்சோன்னா எவ்வளவு பெரிய தப்பு கண்ணுக்கு தெரியாது. மாமா வேணாம் மாமா, எங்களுக்காக நீங்க சண்டை போடாதீங்க ப்ளீஸ் மாமா. நீ அமைதியா ராதி, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நாளும் ஊமை கட்ட மாதிரி இருக்கிறேன்னு தெரியாம இருந்தாரு. இப்ப என்னெல்லாம் பேசுறாரு, அப்படி என்னத்தான் பேசுறாருன்னு நானும் பாக்குறேனே.
இதோ பாரு, யாராவது பேசாம அமைதியா இருக்காங்கன்னா யாருக்கோ பயந்தோ பேச தெரியாமலோ இல்ல, பிரச்சனைகளை வளர்க்க வேணான்னு தான் அமைதியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் உன் தங்கச்சி கூட எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் போட்டுக்கிட்டு சண்டைக்காக என் தம்பியை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே லக்கேஜ் எடுத்துட்டு போனவன் தானே. பெரிய மாப்பிள்ள, எதுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அது எப்படித்த பேச்சுன்னு வந்தா எல்லாத்தையும் பேசிதானே ஆகணும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் பேசிட்டு தேவையில்லாதெல்லாம் அப்படியே மறைச்சிடுறதா? தெரியாம தான் கேட்கறத. அன்னைக்கு சண்டை போடுது நீங்களும் அம்மாவும் தானே. தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்ணது நீங்க 2 பேரும் தான். கடைசியில எதுக்கு அவளை கூட்டிட்டு போனீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு போற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? மாப்பிள்ள, அவளை நான் வர சொல்லல, அவளாதான் வந்தா. சும்மா சொல்லாதீங்க அத்தை, இங்க எல்லாருக்கும் காது குத்தி தான் இருக்கு. நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. நீங்களும் அப்படியே என்னை ஏமாத்துறதுக்கு. அவளே கோமா வரேன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இல்லம்மா, பிரச்சனை எனக்கும் மாமியா இருக்கும் தான், இது உன் வீடு, நீ வர வேணாம்னு சொல்லிருக்கணும். ஆனா நீங்க என்ன யோசிச்சீங்க? உங்க பொண்ணை அப்படியே கூட்டிட்டு போய் டைவர்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கலாங்கிற முடிவுல தானே இருந்தீங்க. மாப்பிள்ள, அப்படிலாம் இல்ல அத்தை, எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை. இப்ப என்ன சொல்ல வரீங்க மாப்பிள்ள? உங்க வீட்டுல யாரும் எந்த தப்பும் பண்ணல, நாங்க தான் எல்லா தப்பும் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? இந்த பாருங்க அத்தை, எல்லாரும் எல்லா டைம்லயும் தப்பு பண்ணுவாங்க, இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. என் தம்பி உங்க பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக அவனை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கல்ல. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்ஸ், எவ்வளவு வயசுல மூத்தவங்க பெரியவங்க எல்லாம் அவன் முன்னாடி உட்கார்றதுக்கே பயப்படுவாங்க. ஆனா நீங்க அவன் உங்க பின்னாடி வந்ததுனால, இட் மீன்ஸ் உங்க பொண்ணு பின்னாடி வந்ததுனால அவன் உங்களுக்கு இழப்பமா தெரிஞ்சுட்டானா? ஆரம்பத்துல அவனை எப்படி நடத்துனீங்க நீங்க? கொஞ்சம் மட்டும் மதிச்சிங்களா? என் தம்பி கோயில இருக்கிற கற்ப கிரகம் மாதிரி, அவன் மேல பாசமா அன்பா இருந்தா போதும், உங்களுக்காக உயிரையே தருவான். அதே இது நீங்க அவனை மதிக்காம ஒரு பார்வை பார்த்தா போதும், சீ பொண்ணு எட்டி உதச்சிடுவான். அதுதான் அவனோட குணம். ஏமாப்பிள்ள, உங்க அம்மா என் பொண்ணு பேசாத பேச்சா, வைக்காத கொடுமையா? அம்மா பேச்சு விடுமா, எதுக்குமா? எப்பவோ உள்ளது, இப்ப அத்தை மாறிட்டாங்க, எவ்வளவு பாசமா இருக்காங்க. பழச பத்தி பேசி என்னமா ஆக போகுது? ஏண்டி, இவ்வளவு நேரம் மச்சாவி பேசிக்கிட்டு இருந்தாரு, காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தானே இருந்த. ஏதாவது சொன்னியா? இப்போ மாமியாரை பத்தி பேசணும்னு உடனே பொத்துக்கிட்டு வேற பயப்படுத, ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது பேசிடுவா அவ்வளோன்னு. எங்களை பேசும்போது அமைதியா இருக்க, உங்க வீட்டு ஆளுங்களை பேசினா அப்பா ஒரு நிமிஷம் உனக்கு பொறுக்க முடியலையே. அம்மா ப்ளீஸ்மா, பேச்சு விடுமா. நம்மளும் நிறைய தப்பு பண்ணிருக்கோம்மா. பழசி பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? இப்ப பாப்பாக்கு மொட்டை எடுக்கணும், இங்க உட்காந்து என்னமா பேசிட்டு இருக்க? என்னாச்சு சம்மந்தி, எதுக்கு இப்படி இருக்கீங்க? இதோ பாருங்க அத்தை, அப்படின்னு பார்த்தா உங்க பொண்ணு மீனா பண்ணதுக்கு என் குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே குடும்பமா இருக்கணும் தான் விட்டு கொடுத்துட்டு போறோம். அவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு உண்மை எல்லாம் தெரியும்ல. சொல்லுங்க, நீங்க பேசுற மாதிரி பழசையே பத்தி பேசிக்கிட்டு இருந்து உங்க மகளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டுமா? மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க? என்னத்த, என் தம்பி சொன்னோன்னு உங்களுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு போல. இப்ப புரியுதா? ஒரு உறவுன்னு இருந்தா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பொறுமையா இருந்தாதான் அந்த குடும்பம் உடையாம இருக்கும். எல்லாத்துக்கும் சண்டை போட்டா புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு கூட இருக்காது. அதனாலதான் நாங்க பொறுமையா போறோம். புரியும்னு நினைக்க. சரி சுமதி, இங்க ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. ஆனா ஆரம்ப புள்ளி என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் பிறகு பேசிக்கிடுவோம். வாங்க, நேரம் ஆயிட்டு முடி எடுக்கிற இடத்துக்கு போவோம். வள்ளி, அசத்திட்டியே. எப்ப காது குத்துக்கு நம்ம ஊர்ல யார் இப்படி எல்லாம் செய்வா? கல்யாணத்துக்கு கூட செய்ய மாட்டாங்க. கலக்கிட்ட கலக்கி. குடும்பத்தோட மூத்த வாரிசு, இவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நம்மளாம் என்ன செய்வோம்? ஒரு 10 சொந்தக்காரங்க வருவோம், 10 பேர் கையிலயும் 10 தட்டை கொடுத்து அம்மன் கோயில பெருமான் கோயில ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலையும் சுத்தி அந்த முறைக்காரங்க வீட்டுல போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் காது குத்துவோம். நீ பெரிய வண்டியில எல்லாம் கொண்டு இறக்கிட்ட. எம்மாடி, உன்னைய பார்த்து நீ ஒவ்வொருத்தரா படிச்சுக்கிடுவாங்களேம்மா. இருக்கிறவே செஞ்சா சரி, இல்லாதவே என்ன செய்வாவே? என்ன சொல்ற கற்பகம்? நம்ம 2 பொட்ட பிள்ளைகள் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணும்போது அந்த அளவுக்கு வசதி இல்ல, இருக்கிறத போட்டுதான் ஏதோ கல்யாணம் பண்ணோம். ஆனா இப்போ என் மாமன் நல்லா உழைக்கிறான் பாத்துக்கோ. அவன் தங்கச்சிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறான்? இது மருமவா, தாய் மாம முறை. இதுல செய்யாம வேற எதுல காட்ட சொல்லு? நீ லேசா காட்டல, காட்டுன்னு காட்டிட்டே. இதுதானா இன்னும் வர வச்சிருக்கியா? நம்ம பேத்திக்கு எவ்வளவு கொடுத்தாலும் காணாது பாத்துக்கோ. இப்போதைக்கு இவ்வளவுதான், காது குத்துக்கு இவ்வளவு காணாதா? நீங்க வேற, எங்க அத்தை நினைச்சா எவ்வளவு நாளும் கொடுக்க முடியும். இன்னத்த ஆமா மருமோனே. அப்ப நீ எவ்வளவு நாள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லு. ஆமா, அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அத்தை, பெரிய குடும்பம் ஒண்ணும் வேண்டான்னு சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. கடைசியில பார்த்தா பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வசமா உறிஞ்சிட்டு விட்டாங்க போல இருக்கு. நீ வச்சிருக்க சீர்வரிசை எல்லாம் பார்த்தா எப்ப எத்தனை லட்சத்துக்கு வரும் தெரியல. எனக்கு பொண்ணை கட்டி கொடுத்திருந்தீங்கன்னா நான் 1 கிராம் தங்கம் வாங்கியிருக்க மாட்டேன். நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. பணக்காரங்க வரும்போது ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் எங்க தகுதிக்கு இவ்வளவாது கொடுக்கணும்னு இருக்கிறதையும் உறிஞ்சு விட்டுருவாங்க. என்ன பண்ண, உன் பொண்ணுக்கு தான் என்ன பிடிக்கலையே. அதுக்கு என்னப்பா, என் பொண்ணை கெட்டினாலும் கெட்டாலும் நீ அண்ணன் பிள்ளை, என் மருமகன் தான். ஆமா, 1க்கு 2 பொண்ணு வச்சு என்ன நல்லா ஏமாத்திட்டு இப்ப வந்து சொல்லு நீ என் மருமகன் தானு. ஏய், உன் அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? நகை கடையை விரிச்சு வச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இதோ பாரு, இதெல்லாம் வேணும்னு உங்க அம்மா கிட்ட சொல்லு. எங்க அண்ணா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான், நான் எப்படி வேணாம்னு சொல்றது? உனக்கு சொல்ல முடியலனா நானே சொல்றேன். இங்க பாருங்க அத்தை, இந்த நகைலாம் என் பொண்ணுக்கு வேணாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. எங்க கொஞ்சம். ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? எல்லாம் என் பேத்திக்குதான். இதோ பாருங்க அத்தை, இப்பமே என் பொண்ணு 30 பவுன் 20 பவுன்ல ஆரம் போட போறாளா? இப்படி கொண்டு வந்து வச்சு யாரை அவமானப்படுத்த நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்டேனா என் பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு?
ஏற்கனவே உங்க பொண்ணு கிட்ட நான் சொல்லியிருந்தேன் பாப்பாக்கு என்ன செய்யணுமோ அது சிம்பிளா செய்யுங்கன்னு. இப்படி எல்லாம் முன்னாடியும் அவமானப்படுத்துறீங்க. யாருங்களை அவமானப்படுத்தினா? இந்த நகையை போட்டிருக்கோம், என் அண்ணன் பிள்ளை பாராட்ட தான் செய்தான். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துல தான் நாங்க ஒன்றும் செய்யலன்னு உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் எங்களை இலக்காரமா பேசினாங்க. சரி, காது குத்துக்கு வந்து சொந்தக்காரங்க முன்னாடியாவது நல்லா செய்யலாமே செஞ்சிருக்கோம். உங்களுக்கு செஞ்சாலும் குத்தம், செய்யலனாலும் குத்தம். என்னதான் செய்யறது? இதை பாருங்க அத்தை, உங்க பொண்ணுக்கு நீங்க ஒண்ணும் போடலன்னு நான் ஏதாவது சொன்னா, நான் ஏதாவது சொன்னாதான் நீங்க வருத்தப்படணும். மத்தவங்க பேசுறத பத்திலாம் நீங்க எது கவலைப்படணும்? இந்த மாப்பிள்ள, உங்களுக்கு வேணா ஊரை பத்தி உலகத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கு. பொண்ணை வெறுங்கையோட அனுப்பிட்டான்னு எங்களுக்கு யாரையும் துப்ப மாட்டாங்க. இதை பாருங்க அத்தை, உங்களுக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? உங்க பொண்ணு கூட வாழ போறது நான், சொந்தக்காரங்க இல்ல. சரிதான் மாப்பிள்ள, என் பொண்ணு கூட நீங்க தான் வாழ போறீங்க. அதுக்காக நாலு சொந்தக்காரங்க வேண்டாமா? உங்க கூட மட்டுமே என் பொண்ணு வாழ்ந்துருவாளா? சம்பந்தி, அதான் அவன் சிம்பிளா போதுங்கிறானே. ஒரு செயின், ஒரு கம்மல், ஒரு ரிங்கு கூட போடுங்க, போதும். மீதி எடுத்து வச்சுக்கோங்க. முடிவா இப்ப என்னதான் சொல்றீங்க? பாப்பாக்கு காது குத்த போறோம், அதனால ஒரு கம்மல், ஒரு செயின் போதும். மீதி எல்லாமே எடுத்துக்கோங்க, எதுவும் வேண்டாம். இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த பொண்ணு உங்களுக்கு மட்டும் ஒண்ணு பொண்ணு கிடையாது. எனக்கு பேத்தி, என் பிள்ளைக்கு மருமக, என் மகன் அந்த பிள்ளைக்கு தாய் மாமன். தாய்க்கு அப்புறம் அந்த உரிமை தாய் மாமனுக்கு மட்டும்தான். அது கல்யாணத்துக்கு செய்தோன்னு சொன்னோம். முத்து நான் கொடுக்கேன்னு சொன்னா அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுல கூட ஒரு நியாயம் இருந்தது. சரி, உங்க தங்கச்சி நகை எடுத்து எதுக்கு ஆதிக்க போடணும்னு நீங்க சொன்னீங்கன்னு. இப்ப சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு? இப்ப 5 நிமிஷம் முன்னாடி பாத்தீங்களா எங்க அண்ணன் பிள்ளை எவ்வளவு பெருமையா என்ன பேசினா? அதுக்குள்ள எங்களை மறுபடியும் அவமானப்படுத்த நினைக்கிறீங்களோ? எல்லாரும் எங்களுக்கு எவ்வளவு பேசணும். இந்த குடும்பம், பக்கத்து குடும்பம், சக்கரவர்த்தி குடும்பம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குன்னு அது உங்களுக்கு கேட்க சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இணையா நாங்க கொஞ்சம் செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு பொறுக்காது. அப்படித்தானே மாப்பிள்ள? ஏன் மாப்பிள்ள, ஏன் எங்களை அவமானப்படுத்தணும்னு திட்டமிட்டு பண்றீங்க? யார் உங்களை அவமானப்படுத்துறா? நீங்களா நானா? என்னோட பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கே வந்துட்டு நான் கட்டியிருந்தா 1 கிராம் தங்கம் வாங்கியிருக்க மாட்டேன், நீங்க இவனை கட்டி வச்சீங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்துறான் பாருன்னு சொல்றான் உங்க அண்ணன் புள்ள. கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அது பெருமையா இருக்கா? இதை பாருங்க, நான் வள எல்லாம் பேச விரும்பல. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போனா மொட்டை போடலாம், இல்ல போட வேணாம். டார்லிங், நீங்க தான் ஏதோ பேசிட்டீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசுனீங்க அப்படி? பட்டு, நான் ஒன்னும் பேசலமா. எங்க அத்தை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். கிண்டல் கேலியா பேசிக்கிட்டு இருந்தேன். அவ புருஷன் இவ்வளவு சீரியஸா இருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். வந்தமா, ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணமா, கிளம்பிட்டே இருந்திருக்கணும். தேவையில்லாம பேச தெரியாம பேசி பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. இப்ப யாரு கேட்டாலும் நீங்க பேசுனதுதான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒரு ஜாலியா எடுத்து பாருன்னு நினைச்சேன். இவ்வளவு சீரியஸா இருப்பாருன்னு எனக்கு எப்படிடா தெரியும் பட்டு? நீ எதுக்குமா அவனை படுத்திட்டு இருக்க? அவன் பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. வர்றவங்க அதை விகல்பமா சூதுவாதம் எடுத்தா என் அண்ணன் பிள்ளை என்ன பண்ணுவான்? அவன் சூதுவாது இல்லாத பிள்ளை. இல்ல ஆண்டி, நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு. இப்ப ஒவ்வொருத்தங்க மூஞ்ச போட்டு கச்சக்கால அடிக்கிறாங்களா? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆண்டி. எல்லாம் இவரால தானே. அமைதியா இருந்திருக்க வேண்டியதானே. பரவாயில்லங்க, விடுங்க. எங்க அண்ணன் ஒன்னும் அப்படி தப்பா நினைக்கிற ஆள் இல்ல. ஏதோ கோபத்துல இருந்திருக்காரு போல. ஏமா முத்து, போய் உங்க அண்ணன் கிட்ட கமலை காட்டிடு. அதுக்கப்புறம் காது குத்துனதுக்கு அப்புறம் கமலுக்கு ஏதாவது சொல்ல போறாரு. மீனா கிட்ட கொடுத்துருக்கேன், அவ காட்டிடுவா. பாத்துட்டு அண்ணன் சொல்லட்டும், மொட்டைப்பட போலாம். ஆதி, கமல் 1 பவுன் இருக்கு, நம்ம ஜிமிக்கி மட்டும் கழட்டிடலாம். வெறும் மேலக்கு மட்டும் போட்டோன்னா ஓரளவுக்கு வெயிட் இருக்காது. அம்மா, என் பொண்ணுக்கு நீ காது குத்த வேணாம், நம்ம வீட்டு கிளம்பலாம். ஏய், என்னடா என்னாச்சு? என்ன பேசுற நீ? பின்ன என்னம்மா, 8 மாச குழந்தைக்கு யாராவது 1 பவுன்ல கமல் எடுப்பாங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்ப? இதை பாருங்க அத்தை, உங்க பொண்ணுக்கு நீங்க ஒண்ணும் போடலன்னு நான் ஏதாவது சொன்னா, நான் ஏதாவது சொன்னாதான் நீங்க வருத்தப்படணும். மத்தவங்க பேசுறத பத்திலாம் நீங்க எது கவலைப்படணும்? இந்த மாப்பிள்ள, உங்களுக்கு வேணா ஊரை பத்தி உலகத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கு. பொண்ணை வெறுங்கையோட அனுப்பிட்டான்னு எங்களுக்கு யாரையும் துப்ப மாட்டாங்க. இதை பாருங்க அத்தை, உங்களுக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? உங்க பொண்ணு கூட வாழ போறது நான், சொந்தக்காரங்க இல்ல. சரிதான் மாப்பிள்ள, என் பொண்ணு கூட நீங்க தான் வாழ போறீங்க. அதுக்காக நாலு சொந்தக்காரங்க வேண்டாமா? உங்க கூட மட்டுமே என் பொண்ணு வாழ்ந்துருவாளா? சம்பந்தி, அதான் அவன் சிம்பிளா போதுங்கிறானே. ஒரு செயின், ஒரு கம்மல், ஒரு ரிங்கு கூட போடுங்க, போதும். மீதி எடுத்து வச்சுக்கோங்க. முடிவா இப்ப என்னதான் சொல்றீங்க? பாப்பாக்கு காது குத்த போறோம், அதனால ஒரு கம்மல், ஒரு செயின் போதும். மீதி எல்லாமே எடுத்துக்கோங்க, எதுவும் வேண்டாம். இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த பொண்ணு உங்களுக்கு மட்டும் ஒண்ணு பொண்ணு கிடையாது. எனக்கு பேத்தி, என் பிள்ளைக்கு மருமக, என் மகன் அந்த பிள்ளைக்கு தாய் மாமன். தாய்க்கு அப்புறம் அந்த உரிமை தாய் மாமனுக்கு மட்டும்தான். அது கல்யாணத்துக்கு செய்தோன்னு சொன்னோம். முத்து நான் கொடுக்கேன்னு சொன்னா அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுல கூட ஒரு நியாயம் இருந்தது. சரி, உங்க தங்கச்சி நகை எடுத்து எதுக்கு ஆதிக்க போடணும்னு நீங்க சொன்னீங்கன்னு. இப்ப சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு? இப்ப 5 நிமிஷம் முன்னாடி பாத்தீங்களா எங்க அண்ணன் பிள்ளை எவ்வளவு பெருமையா என்ன பேசினா? அதுக்குள்ள எங்களை மறுபடியும் அவமானப்படுத்த நினைக்கிறீங்களோ? எல்லாரும் எங்களுக்கு எவ்வளவு பேசணும். இந்த குடும்பம், பக்கத்து குடும்பம், சக்கரவர்த்தி குடும்பம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குன்னு அது உங்களுக்கு கேட்க சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இணையா நாங்க கொஞ்சம் செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு பொறுக்காது. அப்படித்தானே மாப்பிள்ள? ஏன் மாப்பிள்ள, ஏன் எங்களை அவமானப்படுத்தணும்னு திட்டமிட்டு பண்றீங்க? யார் உங்களை அவமானப்படுத்துறா? நீங்களா நானா? என்னோட பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கே வந்துட்டு நான் கட்டியிருந்தா 1 கிராம் தங்கம் வாங்கியிருக்க மாட்டேன், நீங்க இவனை கட்டி வச்சீங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்துறான் பாருன்னு சொல்றான் உங்க அண்ணன் புள்ள. கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அது பெருமையா இருக்கா? இதை பாருங்க, நான் வள எல்லாம் பேச விரும்பல. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போனா மொட்டை போடலாம், இல்ல போட வேணாம். டார்லிங், நீங்க தான் ஏதோ பேசிட்டீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசுனீங்க அப்படி? பட்டு, நான் ஒன்னும் பேசலமா. எங்க அத்தை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். கிண்டல் கேலியா பேசிக்கிட்டு இருந்தேன். அவ புருஷன் இவ்வளவு சீரியஸா இருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். வந்தமா, ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணமா, கிளம்பிட்டே இருந்திருக்கணும்.
தேவையில்லாம பேச தெரியாம பேசி பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. இப்ப யாரு கேட்டாலும் நீங்க பேசுனதுதான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒரு ஜாலியா எடுத்து பாருன்னு நினைச்சேன். இவ்வளவு சீரியஸா பாருன்னு எனக்கு எப்படா தெரியும் பட்டு. நீ எதுக்குமா அவனை பத்தி திட்டிக்கிட்டு இருக்க? அவன் பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. வர்றவங்க அதை விகல்பமா சூதுவாதம் எடுத்தா என் அண்ணன் பிள்ளை என்ன பண்ணுவான்? அவன் சூதுவாது இல்லாத பிள்ளை. இல்ல ஆண்டி, நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த வீடு இப்ப ஒவ்வொருத்தங்க மூஞ்ச போட்டு கச்சக்கால அடிக்கிறாங்களா? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆண்டி. எல்லாம் இவரால தானே. அமைதியா இருந்திருக்க வேண்டியதானே. பரவாயில்லங்க, விடுங்க. எங்க அண்ணன் ஒன்னும் அப்படி தப்பா நினைக்கிற ஆள் இல்ல. ஏதோ கோபத்துல இருந்திருக்காரு போல. ஏமா முத்து, போய் உங்க அண்ணன் கிட்ட கமலை காட்டிடு. அதுக்கப்புறம் காது குத்துனதுக்கு அப்புறம் கமலுக்கு ஏதாவது சொல்ல போறாரு. மீனா கிட்ட கொடுத்துருக்கேன். அவ காட்டிடுவா. பாத்துட்டு அண்ணன் சொல்லட்டும். மொட்டைப்பட போலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்ப? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போறீங்க. நம்மளால பிரச்சனை வர வேணாம் தான் அமைதியா இருக்கேன். நான் எடுத்துட்டு வந்த எல்லாமே வேணான்ட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த கமல் கூட வேணாம்னா என்ன அர்த்தம்? இது என் மருமக. இவளுக்கு நான் கம்மியா செய்யணும் அதிகமா செய்யணும் அது என்னோட விருப்பம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல முத்து, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இதுக்கப்புறம் என்னால பொறுமை இருக்க முடியாது. உங்க வீட்டுல 2 பொண்ணுங்களை கட்டி கொடுத்துருக்கானா வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணுமா? எதுவும் பேசக்கூடாதா? நீங்களாவது கொஞ்சம் அமைதியா இருங்களேன். பிரச்சனை வேற மாதிரி போகுது. இது பாருடி, என் பொண்ணை ஆளாளுக்கு பந்தாடலாம் நினைக்காதீங்க. என் பொண்ணு முதல்ல எனக்கு பொண்ணு, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு. என் பொண்ணை எவளும் கஷ்டப்படுத்த முடியாது. புரியுதா? அப்ப எனக்கு அவ பொண்ணு இல்லையா? என்னடி உன் வீட்டு ஆளுங்களை பார்த்தோன்னு பாசம் பொத்துக்கிட்டு வருதா? எப்பவும் சொல்லுவேல, எல்லாரும் விடையும் நீங்க தான் முக்கியம்னு. அதை இப்ப நிரூபி. ஆரம்பிச்சிட்டாரு. உலகத்திலேயே பொல்லாத புருஷன் பொல்லாத பொண்டாட்டி. இவர் கூட வாழ்றதுக்கு பேசாம என் வீட்டுல நீ வாழ வெட்டியாவே இருந்திருக்கலாம். எல்லாம் என்ன சொல்லணும்? எல்லாம் ஏன் தப்புதான். என் பொண்ணு அன்னைக்கு சண்டை போட்டு வந்து என் வீட்டுல உட்காந்தப்ப அப்படியே உட்கார வச்சிருக்கணும். சே, புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சல, அது என்னோட தப்பு. இங்க வந்து இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்காளே, எல்லா முன்னாடி எவ்வளவு அவமானப்படுத்துறாரு. சின்ன பிள்ளைங்க தான் கேட்கும், அப்பா நான் வேணுமா தம்பி வேணுமான்னு. அந்த மாதிரி எப்பா பாரு, உனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட். உலகத்துல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டுனா புருஷன் மட்டும்தானா? அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரையும் மறந்துடணுமா? நல்லா இருக்க கதை. என்னதான் பண்றது? சொந்தத்தை விட்டு அண்ணியன் தான் முக்கியம், அண்ணியன் தான் பிடிச்சிருக்குன்னு போனீங்க. இப்ப அனுபவிக்கிறீங்க. சரியா சொன்னப்பா, சரியா சொன்னேன். என்ன இருந்தாலும் அண்ணியன் தான், சொந்தம் தான். ஏன் ரத்தமா இருந்தா இப்படி எல்லாம் பேசுமா? 1000 இருந்தாலும் எங்க அத்தை எங்க அண்ணன் மாமா என்ன சேர்த்து பிடிச்சிருப்பான். இப்படியா வெட்டு 1 துண்டு 2 நிக்கிறதுக்கு? அம்மா சும்மா இருமா ப்ளீஸ்மா. நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. பிரச்சனையை பெருசு பண்ணாதம்மா. இந்த பாரு பாப்பா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் அண்ணன் பொறுத்து போயிருக்கு. நம்ம தங்கச்சியை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவதான் புரிஞ்சுக்காம அண்ணனா புருஷனானு முடிவெடுன்னு கேட்கிறாரு. நம்மளும் இப்படி பலவந்தப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பேச்ச விடுங்கன்னு எங்களை தான் பேசலையே தவிர உன் புருஷனை நீ பேசவே மாட்டேங்கம்மா. என்னடி பேசு. அதான் உங்க அண்ணன் நீ பேசலங்காரு. பேசு, ஏதாவது பேசு. நீ என்னதான் பேச போறேன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போ, அப்படியே பாசமுள்ள சிவாஜி மாதிரி எங்க அண்ணன் தான் முக்கியம், எங்க அம்மா தான் முக்கியம்னா போய்கிட்டே இரு. இப்ப நான் சொன்னா எங்க அண்ணன் தான் முக்கியம், எங்க அம்மா தான் முக்கியம், நான் போக போறேன்னு ஏதாவது சொன்னா முதல்ல நான் எதுக்கு போகணும்? உங்க அம்மா திருந்தவே மாட்டாங்க. அப்பவும் அப்படிதான் பண்ணாங்க, இப்பவும் அப்படிதான் பண்றாங்க. ஒன்ன வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க, ஒன்ன வச்சு காரியத்தை சாதிக்கிறாங்க. இப்பவும் நீ தான் என்னோட வீக்னஸ் தெரிஞ்சுதான் நீ வந்துரு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு கேக்குறாங்க. அதான் சொல்றாங்கல்ல, போய் உங்க வீட்டுல போய் நல்ல வாழ்க்கையை வாழு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அங்க எதுக்கு இருக்காதி? வா, நம்ம குடும்பத்தோட வீட்டுக்கு வா. எல்லாரும் வாயை மூடுங்க. உங்க யார்கிட்ட ஏதாவது கேட்டனா? ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஃபங்க்ஷனுக்கு அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். எதுக்கு தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறீங்க? பெத்தவங்களாவே இருந்தாலும் தான் பொண்ணோட வாழ்க்கையில தலையிடக்கூடாது. அவளா சொல்ற வரைக்கும். நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு தான் டார்லிங் நான் அப்பவே சொன்னேன், தேவையில்லாம பேசாதீங்க, வந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு. சொன்ன கேட்டீங்களா? இப்ப பாருங்க, உங்க அத்தை பொண்ணு உங்களை பேசுறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் என்ன தப்பா சொன்னேன்? அவளை பார்க்கவே பாவமா இருக்கு. கொஞ்சம் முன்ன மிடில் கிளாஸ்ல வளர்ந்தாலும் எங்க அத்தை வீட்டுல அவ இளவரசி மாதிரி வளர்ந்தா. சும்மா போட்டு புண்ணா படுத்திக்கிட்டு இருந்தா. அதான் உனக்கு என்ன தோணுதோ செய்யுன்னு சொன்னேன். எப்ப பாரு அம்மா வீட்டுக்கு பேசுறதா புருஷனுக்கு பேசுறதான்னு போட்டு கஷ்டப்படுறத விட பேசாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு நிம்மதியா இருக்கிறது நல்லது இல்ல. நான் சொன்னதுல என்ன தப்பா இருக்கு? இவன் இல்ல யாரா இருந்தாலும் நான் இந்த அட்வைஸ் தான் பண்ணிருப்பேன். இது பாருங்க, என்ன இருந்தாலும் என் புருஷனோட மாமா பையனாச்சுன்னு அமைதியா இருக்கு. எதுவோ எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் முடிவெடுத்துப்பாங்க. அண்ணி சொன்ன மாதிரி நீங்க கெஸ்டா வந்தவங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க. வந்தமா கிஃப்ட் கொடுத்தமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இருங்க. தேவையில்லாம நாங்க பேசுற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம் அவமானப்படுத்திட்டாங்கன்னு வெளியே போய் எங்களை தப்பா பேசாதீங்க. சூப்பர் முத்து, இப்பதான் உங்க அண்ணனுக்கு தங்கச்சியா பேசுற. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்க அண்ணன் புள்ள வந்திருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணன் புள்ளிட்டு இப்படி மரியாதை இல்லாம பேசுவேன்? உங்க அண்ணன் தான் இப்படி அடுத்தால பார்த்துட்டு கொஞ்சம் கூட மதிக்காம திமுறல பேசுறாருன்னா உனக்கு இந்த பழக்கம் எப்ப எங்க இருந்து வந்தது? நீ அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த பாருங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு. எடுத்த கௌத்தன்னு பேசாதீங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நாளைக்கு ஒருத்தர் முகத்துல பார்க்க வேண்டாமா? உங்க இஷ்டத்துக்கு வார்த்தை அள்ளி விட்டுக்கிட்டே போறீங்க. எங்க அண்ணன் ஒன்னும் அண்ணிய கொடுமைப்படுத்தல. தாங்குறாரு. பாசத்துல ராணியாட்ட அவங்கள வச்சிருக்காரு. நீங்க என்னடா இஷ்டத்துக்கு ஏதேதோ அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரியும் ஏதோ அவங்க பிடிக்காம அந்த வாழ்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா
ஒரு கூலி வேலை பாக்குறவங்க கூட தான் பொண்டாட்டி இப்படி அடி மமதம் நடத்த மாட்டான். பேசு, என்கிட்ட வாய்க்கிலேயே பேசணும்ல. என் மவன் சொல்றான்ல, என் மவன் கிட்ட பேசு. கடைசியா இப்ப என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? என் மகன் எடுத்த கமலை போட்டு காது குத்த முடியுமா முடியாதா? இவ்வளவு நேரமோ போனா போகுதுன்னு நினைச்சேன். கண்டிப்பா முடியாது. இங்க பாருங்க அத்தை, நானும் போனா போகுதுன்னு பொறுமையா இருக்கேன். உங்க பையன் நடக்கிறதெல்லாம் சரியா படல. நான் பிள்ளைக்கு தாய் மாமன், எப்படி எடுக்கணுங்கிறது என்னோட உரிமை. உங்க இஷ்டம் எதுக்கு எடுப்பீங்க? என் பிள்ளை காத்துல 1/2 பவுன் போடுவீங்க. என் பிள்ளை வலிக்க அதை போட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதை நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? 8 மாச பிள்ளைக்கு 1/2 பவுன்ல எடுக்கக்கூடாதுங்கிற அறிவு வேண்டாம்? கிருஷ்ணா, கோவப்படாத, விடு. வா, மொட்டை எடுக்கலாம். இன்னொரு நாளைக்கு காது குத்திக்கலாம். இத பாருங்க, காது இன்னைக்கு தான் குத்தணும். என் மாவன் எடுத்த கப்பல கொஞ்ச நேரத்துக்கு போடுவோம், மறுபடியும் கலட்டிக்கிடுவோம். காது குத்தலன்னா என் மாவன் உட்கார மாட்டான். உங்க பையனை நான் உட்கார சொல்லவே இல்லை. என்ன இப்ப என்ன? கமல் 1/2 பவுன்ல இருக்கு, அதான பிரச்சனை? சரி, என் முறை பொண்ணு தான் நீங்க கட்டிக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் நான் கமல் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையாவது உங்க பொண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கிராம் தான் வாங்கியிருக்கேன். ரோட்ல போறவங்க கையில எல்லாம் கமல் வாங்கி போடுற அளவுக்கு இந்த கிருஷ்ணாவோட பொண்ணு குறைஞ்சு போகல. ஏய், என்னடா அவர் மடியில உட்கார வைக்கலங்கிற, கமல் காது குத்தலங்கிற? எனக்கு ஒண்ணு புரியல. இதோ பாருங்கம்மா, என் மகளுக்கு அவங்க பெரியப்பா ராம் மடியில தான் வச்சு காது குத்த போறோம். அவன் மடியில தான் வச்சு மொட்டை எடுக்க போறோம். என் பிள்ளைக்கு தாய் மாமனும் எங்க அண்ணன் தான், பெரியப்பாவும் எங்க அண்ணன் தான். அது எப்படி மாப்பிள்ள? என் பையன் உயிரோட இருக்கும்போது தாய் மாமா இல்லங்கிறீங்க, பெரியப்பா மடியில வச்சு எப்படி மொட்டை எடுப்பீங்க? மொட்டை எடுக்கிறது என் மகன் மடியில வச்சு தான் எடுக்கணும். அது என் மகனோட உரிமை. இதோ பாருங்க, என் பிள்ளைக்கு எனக்கு அப்புறம் தான் எவனும். நான் யார் சொல்றேனோ அவன் தான் அந்த முறைக்காரு. எங்க அண்ணன் தான் தாய் மாமன், எங்க அண்ணன் தான் பெரியப்பா. எந்த கொம்பனும் எனக்கு தேவை கிடையாது. அண்ணே, எதனால யோசிச்சு பண்ணுனே? இது நம்ம வீட்டுல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். தேவையில்லாம. என்னது? நம்ம வீட்டுல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா? இது உங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன். உங்க அண்ணன் எப்ப தாய் மாமா இல்லைன்னு சொல்லிட்டாரோ அப்ப அவனுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாருமா, உன் மேல இருக்கிற பாசம் அண்ணனுக்கு எப்போ இருக்கும். ஆனா எனக்கும் என் வீட்டுக்கும் உன் புருஷனுக்கும் என்னைக்கும் உறவு கிடையாது. மாப்பிள்ள, எல்லாத்தையும் யோசிச்சு பேசுங்க. நாளை பின்ன எல்லாரும் வேணும். இந்த சக்கரவர்த்தியோட பேரை கிருஷ்ணன் என்னைக்குமே உங்க வாசல்ல வந்து நிக்க மாட்டான். இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எனக்கு மாணவ கலையா? புது கிளம்பு. டேய் குமாரே, கிளம்புடா, காரடு. எல்லாம் உங்களாலதான். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். நீங்க கூட தெரியாம பேசுறீங்களோ, சூதுவதலாம இருக்கீங்களோ நினைச்சேன். ஆனா எனக்கு என்னவோ உங்களுக்கு உங்களுக்கு உங்களை விட உங்க அம்மா பரவாயில்லையோன்னு தோணுது. வர இஷ்டம் இல்லைன்னு வர வந்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க இங்க வந்து பிரச்சனையை உண்டாக்கி விட்டீங்க. என்ன பட்டு, நான் என்ன பண்ணேன்? அந்த ஆதிதான் என்ன வேணான்னு இந்த கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வருமா? எங்க அத்தையும் ஆனானப்பட்ட சக்கரவர்த்தி வீட்டு பேர மருமகன்னு கையில பிடிக்க முடியாத அளவுக்கு என்னெல்லாம் சீனு போட்டாங்க. அமைதியா இரு, இன்னும் என்னெல்லாம் நடக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு போலாம். ச்சே, நீங்க இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு என்ன நேரமோ என் அண்ணனுக்கும் என் புருஷனுக்கும் இவ்வளவு பெரிய பகையாயிடுச்சு. நாளை வரை நாங்க ஒருத்தர் பேசுவோமா இல்லையானே தெரியல. ச்சே, இந்த ஆம்பளைங்க சண்டையில இடையில கிடந்து கஷ்டப்படுறது பொம்பளைங்க தான். கடவுளே, எல்லாத்தையும் சரி பண்ணுப்பா. என் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? புதுசா இப்பதான் பாக்குறீங்களா? அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.